வணக்கம். பாபா பிளெஸிங்ஸ் தமிழ். ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் 2 பாகம் 1. முந்தைய அதிகாரத்தில் சாய்பாபாவின் அதிசயமான லீலை ஒன்றை நான் விவரித்தேன். தீவிரமாக பரவி வந்த காலரா நோயை தடுப்பதற்காக பாபா தாமாகவே அரைவை கல்லை எடுத்துக்கொண்டு கோதுமை அரைத்தது, அந்த மாவை கிராமத்தின் எல்லைகளில் தூவியது, இந்த அற்புத லீலை பற்றி சொன்னேன். அந்த லீலை என் மனதை மிகவும் ஆச்சரியத்திலும் பக்தியிலும் ஆழ்த்தியது. அதற்கு பிறகு பாபாவின் இன்னும் பல அதிசய லீலைகள் என் காதுகளுக்கு வந்தன. ஒவ்வொன்றும் முந்தையதை விட மேலும் அதிசயமாக, மேலும் ஆழமாக. இந்த லீலைகளை கேட்கும்போது என் மனம் ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டது. அந்த பேரானந்தமே, அந்த நிரம்பிய மகிழ்ச்சியே என்னை ஆழமாக தூண்டியது. இந்த லீலைகள் சாதாரண சம்பவங்கள் கிடையாது. இவையெல்லாம் தெய்வீக அர்த்தம் கொண்டவை. இதை கேட்பவரின் மனதை சுத்தமாக்கும், ஆத்மாவை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த புனித கதைகளை நான் எழுதினால் பாபாவின் பக்தர்கள் அதை வாசித்து மகிழ்ச்சியும் ஊக்கமும் பெறுவார்கள். அவர்களின் பாவங்கள் நீங்கும், அவர்களின் மனம் உண்மையின் பக்கம் திரும்பும். அதனால்தான் சாய்பாபாவின் பவளம் போன்ற புனித வாழ்க்கையும் அவருடைய உபதேசங்களையும் எழுத நினைத்தேன். புகழுக்காக அல்ல, சுயநலனுக்காக அல்ல, பாபாவின் அன்பை, அருளை நாடும் ஒவ்வொரு பக்தனின் நலனுக்காக. ஒரு சாதுவின் வாழ்க்கையை வாத விவாதங்களாலும் வெறும் யுக்தி தர்க்கங்களாலும் பேசிவிட முடியாது. அது புத்திசாலித்தனத்துக்கு மட்டும் உரிய விஷயம் அல்ல. ஒரு சாதுவின் வாழ்க்கை என்பது நமக்கு காட்டப்படும் உண்மையான உயர்ந்த மார்க்கம் மற்றும் அன்பும் நம்பிக்கையும் சரணாகதியும் நிறைந்த பாதையாகும். பாபா, என்னை உங்கள் அருளால் வாழ்த்துங்கள். நான் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய தெய்வீக வாசம் பரவட்டும். இந்த பணி உங்களை தேடும் பக்தர்கள் அனைவருக்கும் நேரான பாதையை காட்டும் ஒளிவிளக்காய் அமையட்டும். ஹேமாட் பந்தின் இதயம் எதிர்பாராத தயக்கத்தால் நிரம்புகிறது. இவ்வளவு பெரிய சாதுவின், சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை தான் எழுத தகுதியுள்ளவரா என்று அவர் உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டார். அவரது மனம் குழம்புகிறது. சந்தேகமும் தாழ்மையும் கலந்த எண்ணம் அவரை அமைதி இழக்கச் செய்கிறது. நான் இவ்வளவு புனிதமான பொறுப்புள்ள பணியை செய்ய தகுதியானவனா? என் மிக நெருக்கமான நண்பரின் வாழ்க்கையையே நான் முழுமையாக அறிந்தவன் இல்லை. என் சொந்த மனதையே நான் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அப்படி இருக்க இதை எப்படி நான் எழுதி முடிக்க? ஹேமாட் பந்த் பேனா பிடித்த கையில் ஒரு சோர்வு படர்கிறது. அவர் பேனாவை கீழே இறக்குகிறார். ஆழமான சிந்தனையில் மூழ்குகிறார். என்னை பற்றி எனக்கே தெளிவு இல்லை எனும்போது ஒரு சாதுவின் பவித்திர வாழ்க்கையை எப்படி நான் எழுத முடியும்? தேவர்களின் வாக்கான வேதங்களுக்கே அவரை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றால் நான் எப்படி ஒரு அவதாரத்தை என் எழுத்தில் அடக்கி போடுவேன்? அவர் மேலும் சிந்திக்க சிந்திக்க அந்த புனித பணியின் முன்னிலையில் தான் மிகவும் சிறியவன் என்கிற எண்ணம் தோன்றுகிறது. ஒரு சாதுவின் வாழ்க்கையை முழுமையாக அறிய மற்றொரு சாதுவால் தான் முடியும். ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன். அப்படி இருக்கையில் பாபாவின் அளவில்லாத மகிமையை எப்படி நான் வர்ணிப்பேன்? ஒரு சாதுவின் வாழ்க்கையை எழுதுகிறேன் என்று சொல்வது 7 பெருங்கடல்களின் நீரை ஒரு சிறிய பாத்திரத்தில் அளக்க நினைப்பது போலவும், இந்த வானம் முழுவதையும் ஒரு துணியால் மூடப்போவது போலவும் இருக்கிறது. ஹேமாட் பந்த் உணர்கிறார். இது அவருடைய வாழ்க்கையிலேயே மிக துணிவான ஒரு முயற்சி. ஒரே ஒரு தவறு நடந்தாலும் அவரை உலகம் விமர்சிக்கலாம். ஒரு சிறிய தவறான வர்ணனை கூட தெய்வீக வரலாற்றை தவறாக புரிய வைக்கக்கூடியது. இந்த பணி எனக்கு மிகவும் பெரியது, மிகவும் புனிதமானது, மிகவும் ஆழமானது. இதை நான் தனியாக செய்ய தகுதியுள்ளவன் அல்ல. தன் எல்லைக்குள் தான் எவ்வளவு குறைவானவன் என்று தெரிந்து கொண்ட ஹேமாட் பந்த் செய்யக்கூடிய ஒரே விஷயத்தை செய்கிறார். அவரின் முழு மனத்தையும் சாய்பாபாவின் பக்கம் திருப்பி விடுகிறார். பாபா, உங்களுடைய கிருபை இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. என்னை அருளால் காத்து நடத்துங்கள். என் கையை நீங்கள் பிடியுங்கள். என் வார்த்தைகள் என் வார்த்தைகள் ஆகாமல் உங்களுடைய வார்த்தைகளாகவே இருக்கட்டும். மகாராஷ்டிரத்தின் மிகப்பெரிய பக்த
கவி, சாதுவான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்: சாதுக்களின் வாழ்க்கையை பற்றி அன்போடு எழுதுகிற பக்தர்களை ஈஸ்வரன் மிகவும் நேசிக்கிறார். சாதுக்களின் லீலைகளை அன்போடு விவரிப்பவர்களிடம் பரமன் பேரானந்தமடைகிறார். ஏனெனில் சாதுக்கள் என்றால் பூமியிலே நடந்து செல்லும் அவரே அந்த பரம்பொருள். ஆனால் சாதுக்கள் இப்படி பெரிய புனித பணிகளை செய்விக்கும் விதம் மிகவும் அதிசயமானது. எழுதுவது பக்தன்தான் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் எழுத வைப்பவர், சிந்தனை தருபவர், பணியை நிறைவு செய்பவர் அந்த சாந்தரே. சகா வருடம் 1700 மகாபக்தரும் உன்னத கவிஞருமான மகிபதி சாதுக்களின் கதைகளை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஓ சாதுக்களே, என்னை அருளாய் தாழவிட்டு என் கையை நீங்கள் நடத்துங்கள். அவரின் இந்த தாழ்மையான பக்தியை சாதுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இருந்த அன்பும் அவர்களுடைய மகிமையும் மகிபதியின் உள்ளத்தில் பொங்கி அவரால் அழியாத புனித கிரந்தங்கள் உருவானது. மீண்டும் சகா வருடம் 1805 ஆண்டில் தாஸ்கனு மகாராஜின் சேவையும் சாதுக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஓ சாய், சாதுக்களின் வாசனையைப் போல அவர்களுடைய மகிமையை உலகமெங்கும் பரப்ப என்னை பயன்படுத்துங்கள். அவரின் இந்த பணியின் விளைவாக 4 மாபெரும் கிரந்தங்கள் தோன்றின: பக்த விஜயா, சாந்த விஜயா, பக்த லீலாமிருதம், சாந்த கத்தாமிருதம். இந்த நூல்களில் பக்த லீலாமிருதம் அத்தியாயங்கள் 31 முதல் 33 வரை, சாந்த கத்தாமிருதம் அத்தியாயம் 57. இவற்றில் சாய்பாபாவின் இனிய வாழ்க்கையும் அவருடைய உபதேசங்களும் அற்புதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. பின்னாளில் இந்த அத்தியாயங்கள் சாய் லீலா என்ற நூலில் வெளியாகி அனைத்து பக்தர்களும் படித்து அவற்றின் பயனை பெறும் வாய்ப்பு கிடைத்தது. அதோடு சேர்த்து ஸ்ரீ சாய்நாத் பஜனாமாலா போன்ற பல சிறிய நூல்களும் பாபாவின் அற்புத லீலைகளையும் உபதேசங்களையும் அன்போடு விவரிக்கின்றன. எத்தனை பக்தர்கள், எத்தனை ஆசிரியர்கள் ஏற்கனவே பாபா பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அவருடைய அதிசய லீலைகளையும் மகத்தான உபதேசங்களையும் அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த சச்சரித்ராவை நான் எழுதுவதன் அவசியம் என்ன? நான் இன்னும் என்ன புதிதாக சொல்ல முடியும்? இதில் நான் சேர்க்க வேண்டியது என்ன? இந்த சிந்தனை அவரது உள்ளத்தில் ஆழமாக அலைப்பாய ஆரம்பிக்கிறது. அது ஒரு அகம்பாவம் நிறைந்த கேள்வி அல்ல, மிகுந்த தாழ்மையிலிருந்து பிறந்த ஒரு உண்மையான சந்தேகம். சாய்பாபாவின் வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத பெருங்கடலை போன்றது. மிக ஆழமுடையதும் அளவிட முடியாத விரிவும். அதன் உள்ளே மறைந்திருப்பவை அரிய ஆன்மீக ரத்தினங்கள். இந்த பெருங்கடலில் யார் கலந்தாலும் அவர்கள் அந்த ரத்தினங்களில் சிலவற்றை வெளியே கொண்டு வந்து உலகத்தோடு பகிரலாம். பாபாவின் கதைகள், அவருடைய உவமைகள், அவருடைய உபதேசங்கள் எவ்வளவு அற்புதமானவை! எவ்வளவு துன்பப்படுபவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றன! இந்த உலக சோகத்தில் திணறும் மனங்களுக்கு ஞானத்தை அளிக்கின்றன. இந்த உபதேசங்கள் இனிமையும் ஆழமும் மிகுந்தவை. வேதங்களில் உள்ள அர்த்தத்துக்கு இணையாக மிக பொருளுள்ளவை. இவற்றை அன்போடு கவனமாக கேட்கிறவர்கள் பரம்பொருளோடு ஒன்றிணைந்த பிரம்மநிலை யோகத்தில் முன்னேற்றம், தியானத்தின் ஆனந்தம், லௌகீக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அமைதியும் சமநிலையும் பெறுகிறார்கள். பாபாவின் இந்த உபதேசங்கள் இவ்வளவு பேருபகாரம் செய்யும் என்றால் அவருடைய லீலைகளை நான் சேகரித்து எழுதுவது என் வாழ்வில் செய்யக்கூடிய சிறந்த சேவைதான். ஹேமாட் பந்த் நினைக்கிறார், பல பக்தர்களுக்கு சாய்பாபாவை நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த கதைகள் ஒரு புனித திறவுகோலாக இருக்கும். பாபாவின் தெய்வீக இருப்பை அவர்கள் மனத்தில் காட்சிப்படுத்தும். ஓ பாபா, உங்களுடைய உபதேசங்கள் உங்கள் இயற்கை சுயஞானத்திலிருந்து தானாகவே வெளிப்படுபவை. அவற்றை நான் சேகரிக்க வேண்டும் என்று தாங்கள்தான் எனக்கு சிந்தனை தந்திருக்கிறீர்கள். இந்த பணியில் என் அகங்காரமெல்லாம் உங்கள் திருவடிகளிலே விழுந்து போகட்டும். என் பாதையை நீங்களே சுத்தமாக்குங்கள். இக்காலத்திலும் எக்காலத்திலும் என்னை உங்கள் அருளால் காப்பாற்றுங்கள். பாபாவிடம் நேரடியாக இதை கேட்க தயக்கப்பட்ட ஹேமாட் பந்த் அவரின் நெருக்கமான பக்தரான மாதவராவ் தேஷ்பாண்டே
அன்புடன் ஷாமா என்று அழைக்கப்படும் அவர் மூலமாக பாபாவிடம் அனுமதி கேட்கச் சொல்லுகிறார். பாபா, இந்த அண்ணா அவர்கள் உங்கள் புனிதமான வாழ்க்கை வரலாற்றை எழுத விரும்புகிறார்கள். நீங்களோ வழக்கம்போல, நான் ஒரு எளிய மனிதன், என்னை பற்றி எழுத என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. நீங்கள் அருள் செய்தால் உங்களுடைய கிருபையே அவருடைய கையையும் எழுத்தையும் வழிநடத்தும். உங்களுடைய அனுமதி, அருள் இல்லாமல் எந்த பணியும் நிறைவேறாது. ஷாமாவின் இந்த அன்பு கலந்த வேண்டுகோளை கேட்ட பாபாவின் இதயம் நெகிழ்கிறது. அவர் கருணையோடு ஹேமாட் பந்திற்கு உதி கொடுத்து தன் திவ்யகரத்தை அவருடைய தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் என் கதைகளையும் என் அனுபவங்களையும் சேகரிக்கட்டும். நான் அவருக்கு உதவுகிறேன். அவர் இந்த பணியில் ஒரு கருவி மட்டுமே. என் சொந்த சரித்திரத்தை நானே அவருக்குள் புகுந்து எழுதுவேன். என் பக்தர்களின் மன ஆசைகள் நிறைவேறும்படி செய்வேன். அவர் அவருடைய அகங்காரம் அனைத்தையும் கைவிட்டு என் திருவடிகளிலே சரணாகதி அடைய வேண்டும். அவர் நான் என்பதை விட்டுவிட்டால் நான் அவருள் நுழைந்து என் வாழ்க்கையை நானே எழுதி முடிப்பேன். பாபா மேலும் அருளுரைக்கிறார். அவருடைய லீலைகளை கேட்பது பக்தர்களின் மனத்தில் உறுதியான நம்பிக்கையை வளர்க்கும். அதனால் அவர்கள் சுயஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடையும் பாதைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். எந்த வாதமும் வேண்டாம். தனது கருத்தை திணிக்கவும் வேண்டாம். உண்மையை மட்டும் பேசுங்கள். அன்போடு பேசுங்கள். சாயி பணிகிறேன். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.